ஹலோ சைமனு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம பூமி நிலையில் உள்ள ஒரு எக்ஸோ பிளானட்டை இப்போ ரீசெண்டாக ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியில் உள்ள வெரி லார்ஜ் டெலஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்னாட் பி எனும் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் வந்து பூமியிலிருந்து 6 லைட் இயர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் வந்து பூமியிலிருந்து 6 லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த டிகிரி டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் இருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 6 லைட் இயர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் இதோட டேட்டா வந்து இப்போ ரீசெண்டாக ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட் இதோட நிலை வந்து நம்ம பூமி நிலை வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸோ பிளானட் இதோட வெயிட் வந்து நம்ம பூமியோட வெயிட் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு நிலை தான் இந்த எக்ஸோ பிளானட் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் வந்து பார்னாட் எனும் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் வந்து பார்னாட் எனும் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை ஹாபிட்டபிள் ஜோனை விட, வாழக்கூடிய மண்டலத்தை விட மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நமது சோலார் சிஸ்டத்துல நமது மெர்க்குரி பிளானட் நமது சூரியனை எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கோ அதை விட 20 மடங்கு குறைவான டிஸ்டன்ஸ்ல இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான பார்னாட் எனும் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் வந்து பார்னாட் எனும் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 3 நாட்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் இதோட ஒரு வருடம் வந்து வெறும் 3 நாட்கள் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் இதோட டெம்பரேச்சர் வந்து 125 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பார்னாட் பி இந்த எக்ஸோ பிளானட் வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியமற்ற கிரகம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.